பிஎட் தேர்ட் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் தேர்ட் செமஸ்டரில் உங்களுக்கு ஸ்வயம் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, மேண்டேட்ரி. அதுவும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த செமஸ்டர் பாஸ் பண்ண மாதிரி அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆன்லைன் ஸ்வயம் கோர்ஸ்க்கு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த ஸ்வயம் கோர்ஸ் இன்னும் எழுதலை அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. போத் பிஎட் அண்ட் எம்எட் 2 பேருமே. ஸோ அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் சில நேரம் அதர் ஸ்டேட்லலாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த ஸ்டூடெண்ட்ஸால் எழுத முடியல. பார்ட் சியில் உங்களுக்கு ஸ்வயம் கோர்ஸு ஒரு கிரெடிட்டு, அதுக்கு 20 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க பிஎடுக்கும் எம்எடுக்கும். சரி, அப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த குளறுபடிகள் இருந்ததுனால கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களால், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் எழுத முடியாத சூழ்நிலையினால் அவங்களுக்கு எக்ஸாமை ஆல்டர்னேட்டிவாக ஒரு சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. என்டிஏ தேசிய தேர்வு முகாமையால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஸ்வயம் படிப்பினை முடிப்பதற்கு கிராமப்புற மாணாக்கர்கள் பல்வேறு இடர்பாடுகள் சந்திப்பதாகவும் அதற்கு மாற்று வழிமுறைகளை பாடத்திட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும் எனவும் கல்வியாளர்கள், மாணாக்கர்கள், கல்லூரி முதல்வர்கள், நிர்வாகிகளிடமிருந்து கடந்த சில ஆண்டுகளாக கோரிக்கைகள் இப்பல்கலைக்கழகத்திற்கு பெறப்பட்டன. பாருங்கள், நிறைய பேர் இதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ண சொல்லி. ஏன்னா நிறைய பேரால் எழுத முடியாததுனால இந்த கோர்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியல. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோ டிகிரி சர்டிஃபிகேட்டோ அவங்களால வாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேண்டேட்ரி அப்படின்றதுக்காக சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட ஆர்டர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வெறும் ஸ்வயம் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நமக்கு இந்த 20 மார்க்ஸ்க்கு பாஸ் மார்க் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற இதை ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூக் அதான் ஸ்வயம் கோர்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறது, அந்த எக்ஸாமை எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎட் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி ஒன் ஆன்லைன் கோர்ஸ் ஆஃபர்ட் பை டிஎன்டியூ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலே ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆன்லைன் கோர்ஸ் ரிலேட்டட் டு டீச்சர் எஜுகேஷன். அதில் அப்படியும் இல்லைன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற ஆன்லைன் கோர்ஸு எதுக்காவது ஒன்று டீச்சர் எஜுகேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணலாம். அப்படியும் உங்களால் இதையும் பண்ண முடியல எப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெக்கார்டு. இந்த யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெக்கார்டை இதை நீங்கள் எழுதணும். ஷுட் ஃபாலோ ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் கடைசியில் கொடுத்துருக்காங்க. இதே சர்க்குலரில் கடைசியில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு ரெக்கார்ட் நோட்டை எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெக்கார்டு எழுதணுன்னா அதுக்கு என்ன புக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அது எதில் இருக்குன்னா நமக்கு 4th செமஸ்டரில் இருக்குது. நீங்கள் 4th செமஸ்டர் இப்போ உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, புக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு அந்த 4th செமஸ்டர் புக்கில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அப்படி இந்த ரெக்கார்டும் உங்களால் எழுதலை, வேறு சப்ஜெக்ட் ரெக்கார்டு எழுதுனீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னாலஜி ரெக்கார்டு ஷுட் ஃபாலோ ப்ரிஸ்கிரைப் சிலபஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெக்கார்ட் நோட்டில் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த 20 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ரெக்கார்ட் நோட்டில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மார்க்ஸை உங்களுக்கு போடுவாங்க. ஃபுல்லாக நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா 20 மார்க்கும் போட்டுருவாங்க. ஸோ இது தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதே ஸ்வயம் கோர்ஸ் அப்ளை பண்ணணுன்னா கோர்ஸ் ஃப்ரீ தான், ஆனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா 1000 ரூபா கட்டணும். ஆன்லைன் கோர்ஸு தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டில் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அப்படி முடியாதவங்களால தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செமஸ்டருக்குள்ளேயே வாங்கிடுங்க, ஒரு ரெக்கார்ட் நோட்டை எழுதி வாங்கிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்படி வாங்கிட்டால் அவங்களுக்கு அந்த 20 மார்க்ஸை நீங்கள் அலோகேட் பண்ணி இப்போயே நீங்கள் போட்டு முடிச்சிடுங்க
அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்எடுக்கும் ஸ்வயம் இருக்குது இல்லையா? ஸோ எம்எட் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்வயம் கோர்ஸ் எழுதணும். அதுக்கு வந்து 2 கிரெடிட்ஸ் இருக்குது. 4 வாரத்துக்கு 4 வாரமாவது படிச்சிருக்கணும் அந்த கோர்ஸு. ஓகே, ஸோ அதுதான் அவங்களுடைய வந்து இது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எனி 2 ஆன்லைன் கோர்சஸ். அங்கே ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பிஎட் படித்தாங்க, இங்கே 2 ஆன்லைன் கோர்ஸை படிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல அதே ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஏதாவது ஒரு கோர்ஸு, அது வந்து டீச்சர் எஜுகேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷன் தியரி பேப்பர், 2 தியரி பேப்பரை அவங்க எழுதணும். ரிசர்ச் ஸ்கில்ஸு, இந்த தியரி பேப்பரை அவங்க எழுதணும்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஆர் தான். ஓகே, இங்கே ஆர் கொடுக்கல. ஆர் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த 3rd 4thன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி 1 தான், எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாவது 2 நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு ஒன்று இப்படி. ஓகே, ஸோ 2 கிரெடிட்ஸ் இதுக்கு, இல்லைன்னா இதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிடலான்னு நினைக்கிறேன். எம்எட் ஸ்டூடெண்ட்ஸு ஈஸியாக இருக்கும். 2 ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் நீங்கள் எம்எட் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கோர்ஸோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. யோகானா எதை வச்சு நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸு இதை ஃபாலோ பண்ணி ஒரு ரெக்கார்ட் நோட் புக்கை எழுதி நீங்கள் வந்து வைக்கணும். இல்லை அப்படின்னா எஜுகேஷன் டெக்னாலஜி அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய சிலபஸை வச்சு நீங்கள் ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதி வைக்கணும். இது தியரி பேப்பராக எழுதணும் நீங்கள். சைல்ட் ரைட்ஸ் எஜுகேஷன். இன்னொன்று இங்கே வேல்யூட் ஆடட் கோர்சஸ் சிலபஸ் ரிசர்ச் ஸ்கில்ஸ். ஸோ ரிசர்ச் ஸ்கில்ஸ் இந்த பேப்பரை நீங்கள் எழுதணும் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸாக. ஸோ இதுக்கு வந்து 2 கிரெடிட்ஸு, நமக்கு வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 கிரெடிட். ஓகே, ஸோ இதை மாற்றி இதை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கிரெடிட்ஸ் ஃபார் ஈச் கோர்ஸ். ஒரு கோர்ஸ்க்கும் 2 கிரெடிட் இருக்கணும். 1 கிரெடிட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 வீக்ஸ். ஸோ 4 வீக்ஸாவது அட்லீஸ்ட் இருக்கணும் நீங்கள் வந்து பார்க்கும்போது. ஸோ அட்லீஸ்ட் நாட் லெஸ் தென் 4 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெட்டர் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாதவங்க இப்போயே மார்க் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் நோட் புக்கை எழுதி நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு ஆன்லைன் எம்சிக்யூ தான், அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா போதும். இதோடு சேர்த்து உங்களுக்கு மார்க்கு. ஆனால் வந்து 3rd செமஸ்டர் மார்க்ஸை இப்போ போட மாட்டாங்க. அது வந்து 4th செமஸ்டர் மார்க் ஷீட் வரும்போது தான் சேர்ந்து 3rd செமஸ்டர் மார்க் ஷீட்டும் வரும். மார்க்ஸ் அப்போ தான் வரும். இப்போ மார்க்ஸே என்னன்னு சொல்ல மாட்டாங்க. 4th செமஸ்டரில் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எழுதாதவங்க என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் ரெக்கார்ட் நோட்டை எழுதி சப்மிட் பண்ணுங்கள். இல்லைனா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதை நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். அதுவும் ஆன்லைனில் தான் இருக்கும்.